Hi friends, வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆவின்லேருந்து வந்திருக்க ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு தனியாக வந்து டெலகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் டெலகிராம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்ட டவுட்ஸை நீங்கள் டெலகிராம்லையும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுறது மூலிமா அந்த வீடியோஸும் நான் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? காஞ்சிபுரம் திருவள்ளூர். சரிங்களா? காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆவின் சொசைட்டிக்கு தான், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் வந்து பார்த்திங்கன்னா 6/11/2020 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? என்ன விதமான போஸ்ட்னு சொல்லலாம், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 19 வேக்கண்ட்டுக்கு வந்து அவங்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் தான் என்னென்ன போஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து மேனேஜர் அக்கௌண்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் வந்து 37,707 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஜாப் வேக்கண்ட்டு ஒன்று தான். சரிங்களா? இதுக்கான கம்யூனிட்டி வந்து ஜென்ரல் ப்ரியாரிட்டி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பொது பிரிவினருக்கு தான் அது கொடுத்துருக்காங்க. மஸ்ட்டு பாஸ் வந்து டிகிரி சிஏ பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சிஏ பாஸ் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்கல. சரிங்களா? அப்புறமேட்டு மேனேஜர் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சேம் ஒரே மாதிரி பே ஸ்கேல் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஜாப் ப்ரையாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற கம்யூனிட்டிக்காரங்க நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. எம்பிசியில் இருக்கிறவங்க டிஎன்சியில் இருக்கிற கம்யூனிட்டிக்காரங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சவங்க தாராளமாகவே இந்த மேனேஜர் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டெப்டி மேனேஜர் டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சம்பளம் வந்து 35,900 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எம்பிசியில் இருக்கிறவங்களும் பிசியில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே போல் பிசிஎம் முஸ்லீமில் இருக்கிறவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இது மஸ்ட் பாஸ் டிகிரி இன் ஐடிடின்னு கொடுத்துருக்காங்க. டைரி டெக்னாலஜி இல்லைனா ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங், இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கான பர்ஃபெக்ட் குவாலிஃபிகேஷன். அப்புறம் டெப்டி மேனேஜர் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு வேக்கண்ட் தான். இது வந்து பொது போட்டின்னு கொடுத்துருக்காங்க. மஸ்ட் பாஸ் பேச்சுலர் டிகிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா மாஸ்டர் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? எம்சிஏ வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்களா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலான்னு இருக்காங்க. அடுத்து டெப்டி மேனேஜர் சிவில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேலும் 35,900 ரூபா கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேக்கண்ட்டும் ஒன்று தான். இதுவும் பொது போட்டி தான். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கனாலே போதும், நீங்கள் தாராளமே அப்ளை பண்ணலாம். அடுத்து எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேடு 2 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் பே ஸ்கேல்னு பார்க்குறப்ப 20,600. இதுக்கான வேக்கண்ட்டு 4. சரிங்களா? இது எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ராடக்ட் சொசைட்டி எம்ப்ளாயீஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அங்கே வேலை செய்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். சரிங்களா? இதுக்கு வந்து அவங்க கேட்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டிகிரி பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அப்புறமேட்டு 10 வருஷம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து காமனாக இருக்கிறவங்க யாரும் அப்ளை பண்ண முடியாது இந்த எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு. இந்த இதில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற எம்ப்ளாயீஸ் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். சரிங்களா? அவங்களுக்கு வந்து டிகிரி முடிச்சுட்டு 10 வருஷம் உங்களுக்கு வந்து சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமே அப்ளை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கான டிகிரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் முடிச்சு உங்களுக்கு வந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறமேட்டு டெக்னீஷியன் பாய்லர் கொடுத்துருக்காங்க. 19,500 ரூபா பே ஸ்கேல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்ட்டு. எஸ்சிஏ இவங்க வந்து எஸ்சி இவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணிட்டு ஐடிஐயில் வந்து பாய்லர் அட்டெண்டருக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க, கிரேடு 1 கிரேடு 2 இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேட். ஓகேங்களா? ரெஃப்ரிஜரேஷன் இதுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. எம்பிசி கம்யூனிட்டிக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? பாஸ் வந்து 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா 10ஆம் வகுப்புக்கு இணையான கல்வி தகுதி நீங்கள் வந்து பெற்றிருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஐடிஐயில் ரெஃப்ரிஜரேஷன் இல்லை ஏர் கண்டிஷனர் மெக்கானிசம் இல்லை நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இல்லைனா இது எதுவுமே இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட். இப்போ ஆல்ரெடி ஆன்லைனில் போயிட்டுருக்கு. அது இதில் வராது. இது தனியாக தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் தனியாக தான். இதுக்கான பே ஸ்கேல் 15,700 ரூபா கொடுத்துருக்காங்க. இதில் 4 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. 2 வேக்கண்ட் வந்து பொது போட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிசி
பிசிஎம்முக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கம்யூனிட்டிக்கு நீங்கள் பண்ணலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப வெறும் 12ஆம் வகுப்பு மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அப்படி இல்லைன்னா ஐடிஐ பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து வந்து டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா HVD அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஹெவி வெஹிக்கிள் டிரைவர்னு சொல்லியிருக்கலாம். சரிங்களா. 19,500 சம்பளம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேக்கண்ட்டு. இதுவும் பொது போட்டி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப 8ஆம் வகுப்பு மட்டும்தான் கல்வி தகுதி செட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். உங்களுக்கு மினிமம் 3 இயர்ஸ் ஓகேங்களா, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங்கில் உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. டிரைவர் LVD அதாவது லைட் வெஹிக்கிள் மோட்டார், லைட் வெயிட்டிங் டிரைவர். சரிங்களா. சிறிய ரக வாகனங்கள் ஓட்டுநருக்கு சேம் அதே பே ஸ்கேல் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பொது போட்டிக்கும், இன்னொன்று வந்து SC ST இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா. இந்த பொது போட்டியில் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. OC கம்யூனிட்டி மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி கிடையாது. நீங்கள் MPC BC இந்த மாதிரி யார் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் வந்து பொது போட்டியில் நீங்கள் நுழையலாம். சரிங்களா. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு மட்டும் கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. வேலிடாக இருக்கிற டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 3 வருஷம் உங்களுக்கு வந்து லைட் வெஹிக்கிள் டிரைவிங்கில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ன்ற பார்க்குறப்ப சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் மட்டும்தான் போஸ்டிங் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வச்சு தான் உங்களுக்கு வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப் ப்ரியாரிட்டி, உங்களுக்கான ப்ரியாரிட்டி இருந்துச்சுன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் ப்ரியாரிட்டி இந்த பீன் இருக்கிறது ப்ரியாரிட்டி தான். சரிங்களா. ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். இன்கேஸ் அந்த மாதிரி ப்ரியாரிட்டி இருக்கிறவங்க யாருமே கிளைம் பண்ணலன்ற பட்சத்தில் நார்மலாக இருக்கிற பர்சனுக்கு வந்து இது கொடுப்பாங்க. சரிங்களா. ப்ரியாரிட்டின்றது இதுதான். டெஸ்டிவிடோ, எக்ஸர்வீஸ் மேன், ஹேண்டிகேப்பு, இல்லை வந்துன்னா ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு இடம் கொடுத்தவங்க இந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டி. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலப்பு திருமணம், ஃப்ரீடம் ஃபைட்டரு, தமிழ் லாங்குவேஜில் வந்து படித்தது, இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம், ஃபைட்டிங் இன் தமிழ் லாங்குவேஜ், சன்ஸ் அண்ட் டாக்டர்ஸு இந்த மாதிரி இருக்கிறது தான் ப்ரியாரிட்டி. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது இருந்துச்சுன்னா, இந்த ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷனுடைய வெப்சைட் வந்து இதுதான். சரிங்களா. இது வந்து ஆல்ரெடி வெப்சைட் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது, ஓப்பனே ஆகலை. இந்த நோட்டிஃபிகேஷன் நானே வேறு வெப்சைட்லேருந்து தான் எடுத்தேன். இதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் avinmilk.com இந்த வெப்சைட்டில் நீங்கள் இருந்துக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கு 250 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும். சரிங்களா. யாருன்னா SC ST தவிர மீதி எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா டிடி எடுக்கணும். SC STக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்து நீங்கள் வந்து டிடி எடுக்கணும். சரிங்களா. அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் தான். சரிங்களா. ஆஃப்லைனில் தான் நீங்கள் அனுப்பணும். என்றைக்கு அப்ளிகேஷன் கடைசி டேட்டுனா 27/11/2020 சாயங்காலம். சரிங்களா. மாலை 5:30க்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் ரீச் ஆகிருக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா. சரி, டிடி என்ன பேரில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தி ஜென்ரல் மேனேஜர் KTDCMPD லிமிடெட் பேயபிள் அட் சென்னை அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரில் வந்து நீங்கள் டிடி எடுக்கணும். உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். அட்ரஸ்ன்னு பார்க்குறப்ப தி ஜென்ரல் மேனேஜர் KTDCMP யூனியன் லிட்டு 55. சரிங்களா. 55 குருபர ஸ்ட்ரீட், ஐனாவரம், சென்னை 6,23,000 அப்படின்றதுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ இல்லை வந்து ஸ்பீட் போஸ்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமுச்சு விட்டுறணும். சரிங்களா. அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும், எல்லா காலமும் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் எது வைக்கிறீங்களோ அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹால் டிக்கெட்டும் இதிலே இருக்குது. இதிலே ஆப்ஷன்ஸ் ஹால் டிக்கெட்டுன்ற ஆப்ஷன்ஸும் இருக்குது. எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ரோல் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. செல்ஃப் அட்ரஸ் நீங்கள் அட்ரஸ் வந்து எழுதி அது என்வலப்பில் வந்து தனியாக வச்சு தான் அப்ளிகேஷனுக்குள்ளே வச்சு தான் நீங்கள் ஒட்டுக்க அனுப்பணும். சரிங்களா. வித் டிடியோட நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணாமையோ இல்லை டிடி வைக்காமையோ நீங்கள் டாக்குமெண்ட் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமனாக 10 மணிக்கு ஆரம்பிக்கும், 2:30 மணிக்கு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதியானம் வந்து முடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அப்போ என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன கொண்டு வரக்கூடாது, அது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் இது வந்து மேலே ஒட்டி, அதாவது மடிக்காமல் A4 சைஸ் பேப்பரில் உங்களோட டாக்குமெண்ட்டெல்லாம் செல்ஃப் அட்டஸ்டேட் போட்டு இது மேலே ஒட்டி என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பலாம். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு மேற்பட்ட போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் தனித்தனியான அப்ளிகேஷன் தனித்தனியாக டீட்டெயில் தான் நீங்கள் அனுப்பணும். ஒரே கவரில் வந்து நீங்கள் அனுப்பிச்சுட்டிங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதே போல் ஏஜ் லிமிட்னு நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது. OC கம்யூனிட்டிக்கு மட்டும்
30 வயசு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மற்ற இருக்கிற அந்த பாய்லர் ஆப்ரேட்டருக்கு வந்து தனித்தனியாகவும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா? ரிலாக்ஸேஷன் வந்து டிஃபெண்டபிள் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்லேருந்து 10 வருஷம் வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எவ்வளோ மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 85 மார்க்கு, ஓரல் டெஸ்ட்டு 15 மார்க்கு. சரிங்களா? இதுதான் வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கான்னு நீங்கள் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் செக் பண்ணல, ஏன்னா வீடியோ போடணும், அடுத்த ஒர்க்கு இருக்குது அப்படின்றதால. நீங்களும் இதை செக் பண்ணிக்கோங்க. நார்மலாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமும் இருக்கும். சிலபஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிசி டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனில் ஆன் பண்ணுங்கள். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.